ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப திருப்தியாக இருக்கேன். நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் அழகான தெளிவு கிடைக்கிறது. முக்கியமாக யார் யார் எந்தெந்த அளவு நம்மோடு பழகுகின்றார்களோ அந்தந்த அளவில் நாம் நம்மளை நிறுத்திக்கிறதுக்கு ஒரு துளி முயற்சி பண்ணாலே எவ்வளோ மாற்றங்கள் கிடைக்கிறது. உன் குருஜி அம்மா எப்பொழுதும் சொல்கிறது தானே, உனக்கு எந்த எல்லையில் நின்னால் உன் மனசு காயப்படாதோ, எந்த எல்லையில் நின்னால் உன் மரியாதைக்கு பங்கம் வராதோ, எந்த எல்லையில் நின்னால் நீ யாருக்கும் கட்டுப்பட வேண்டாமோ அந்த எல்லையில் நிற்க பழகு. பா, என்ன அழகான வாக்கியம் சொன்னாய். எந்த எல்லையில் நின்னா நான் காயப்பட மாட்டேனோ அந்த எல்லையில் நான் நிற்கணும். சுயநலமே முக்கியமாக வச்சுட்டு நம்மகிட்ட பழகிறவாகிட்ட ஒரு எல்லையை தாண்டும் பொழுது அப்புறம் இந்த மனுஷன் அப்படி நடந்துட்டாலே நான் தானே கவலைப்படுறேன். இல்லை, என்னை காயப்படுத்துறதுக்கான எல்லையை நான் தானே கொடுக்குறேன். கழுகுகளை யாரும் பெருசாக வேட்டையாட முடியாது இல்லையே. கருடன் இன்னும் உசரத்தில் போகிறதே. நல்லா கவனி. வேட்டையாடக்கூடிய எல்லையில் இருக்கும் பொழுது தான் வேட்டையாடுகின்றது பறவைகளும் மிருகங்களும். அதனால் அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்தாத எல்லையில் நீ நிற்க பழகு, அவர்களையும் நிறுத்த பழகு. சொல்கிறா இல்லையா, இந்தந்த விலங்குகள் கொம்புள்ளது, 4 கால் உள்ளது அப்படின்னா எத்தனை தூரம்னு சொல்கிறா இல்லையா. மனிதர்களுக்கும் அது பொருந்தும். மனிதர்கள் உருவத்தில் வேணால் மனிதர்களாக இருக்கலாம். அரக்கர்கள்னு தெரிஞ்சாச்சுன்னா நீ உன்னை ஜாக்கிரதப்படுத்திக்கணும். அவர்கள் அரக்கர்கள்னு எல்லாருக்கும் நீ சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அரக்கத்தனத்தை நீ உலகத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை நீ காப்பாத்திண்டா போதும். பிரகலாதன் தன் தந்தை சரியில்லை, தவறுன்னு உலகத்தில் நிரூபிக்க ஆசைப்படவே இல்லை. அவனுடைய பக்தியை பண்ணான். அவனிடத்துல கேட்ட அசுர குழந்தைகளுக்கு வழிய சொன்னான். எல்லாரையெல்லாம் பிடிச்சு நாம ஜபம் பண்ணு, பகவான் இருக்கான்லாம் சொல்லவே இல்லை. அவன் பக்தி பண்ணான். இது ரொம்ப முக்கியம் பக்தியில். எந்த எல்லையை தாண்டினா உனக்கு அவமானம் உண்டாகுமோ அந்த எல்லையை தாண்டாத. எதுக்கு தாண்டாய்? விதுரனை ஒரு தடவை அவமானப்படுத்துகிறான் துரியோதனன். கிளம்பி போயிட்டார்ல. அதுக்கு மேலே அவர் துரியோதனனுக்கு அந்த எல்லையே கொடுக்கல. உன் பக்கத்தில் உன்னோட யுத்தத்தில் பங்கு கொண்டாதானே திரும்ப திரும்ப நீ என்னை அவமானப்படுத்த முடியும். கிளம்பி போயிட்டே இருந்தார். துரியோதனுக்கு என்ன வேணா ஆகட்டும், இனிமேல் நான் அவனை சொல்லி திருத்தணும். இது என்ன அழகுன்னா, திருத்தராஷனன் நினச்சிட்டு சில நாள் இருந்திருந்தார். ஆனால் துரியோதனுடைய அவமானத்துக்கு, அவன் பண்ண அவமானத்துக்கு திருதராஷனன் சரி, அவன் தலையெழுத்து, அவன் புள்ள அவனாச்சு, அவன் பார்த்துக்கிட்டோம்னு கிளம்பி போயிட்டே இருந்தார். அஸ்தினாபுரம் சரி, இந்திரபிரஸ்தம் சரி, அதெல்லாம் கண்ணனுக்கு தெரியும்னு அவர் ஒதுங்கி போயிட்டார். அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது மாதிரி
நீ காயப்படாமல் இருக்கும் தூரத்தில் நின்றுக்கோ, நீ அவமானப்படாமல் இருக்கும் தூரத்தில் நின்றுக்கோ, உன்னை யாரும் தன்னிஷ்டத்துக்கு உபயோகப்படுத்த முடியாத தூரத்தில் நின்றுக்கோ. ஏன் நீயா போய் ஏன் உன்னை கொடுக்கணும்? உன்னை கொடுத்தா தானே அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிறா. நீ கொடுக்கல, நீ ஜாக்கிரதையாக இருக்கிறது யாரும் தப்பு சொல்ல முடியாது. அதனால் ஜாக்கிரதையாரு. ரொம்ப சந்தோஷம் திருமங்கை. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அழகு. இல்லை, நீ சொன்ன இந்த வரைமுறையில் கணவன் மனைவி குழந்தை எல்லாரும் உண்டு இல்லையா? அடி எதைத்தாண்டி நான் சொன்னேன், தாயே தந்தை என்றும் தாரமே கலை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன். அந்த நோய் நீ எல்லையை தாண்டும் பொழுது எல்லாமே நோய் தானே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். அளவுக்கு மிஞ்சினால், அந்த எல்லைக்கோட்டை தாண்டினால் எல்லாருமே விஷம்தான். அதேதான், நீயும் யாருடைய விஷயத்துலையும் ஒரு எல்லையை தாண்டினா நீயும் அவர்களுக்கு விஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த மார்கழி நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்குற மார்கழி. பேசிகிட்டே போகலாம். ஆயாச்சு, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் மார்கழி முடியறது. எப்பயும் புலம்புவியே தானே சொல்லுவியே. அவசியம் இல்லை திருமங்கை, இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்க. இந்த மார்கழி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன இந்த வாழ்க்கை விஷயங்கள் இதையெல்லாம் எடுத்துட்டு அதை திரும்பியும் மனசில் வாங்கி அதை மனசில் திரும்பி ஆலோசனை பண்ணி அதை நான் இன்னும் நன்னா புரிஞ்சுண்டு அதில் நான் இன்னும் என்னுடைய முயற்சியை போட்டு நீ சொன்ன உயரங்களை விஷயங்களை நான் அடைவதற்கான முயற்சிகள் பண்ணும். அதுக்கெல்லாம் தான் நேரம் வேணும். அதாவது நன்னா சாப்பிட்டாச்சுன்னா ஜீரணமாகறதுக்கு சமயம் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடச்சிருக்கு. அதை இன்னும் ஆலோசனை பண்ணி அதில் இன்னும் ஆழங்கால் படணும். எப்படி துருவன் நாரதர் சொல்லிட்டு போன பிறகு அதையே ஜெபிச்சு 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 மேலே வந்தானோ அது போல. அப்பா சமத்தடி என் செல்லக்குட்டி. அப்பாடா, எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும், இந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா, மார்கழி எல்லாம் சமத்தா தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது புலம்புமோன்னு. இந்த தடவை எங்களுக்கும் அந்த கவலை இல்லை. அப்படிதானே ஆண்டாள்? ஆமாம் திருமங்கை, இவளை பற்றி ஒரு கவலை உண்டு. அச்சோ நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கோ, நான் ஒழுங்காக இருக்கேன், நான் என் கடமைகளை பண்ணிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் மனசில் ஆலோசனை பண்ணிட்டு என் முயற்சிகளை பண்ணிட்டு தான் சந்தேகம்னா அவங்கக்கிட்ட கேட்டுண்டு நான் ஒழுங்காக வாழறேன். நீங்கள் எனக்காக கவலைன்ற விஷயமே பண்ணக்கூடாது. கோபாலசுந்தரி, உனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, முயற்சி இருக்குது. கொஞ்சம் நிதானமும் உன்மேல ஒரு அக்கறையும் உனக்கு வரணும். அதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசையுமே. சரி ராமானுஜனா, என் மேலே இனி அக்கறை வைத்துக் கொள்கிறேன். ஆமாம், தபசே அதானே, தன் மேலே வைக்கக்கூடிய அக்கறை தானே இல்லையா? ரந்தி தேவன் போல எல்லாருக்காகலாம் நீ ரொம்பலாம் முயற்சிக்க வேண்டாம். உனக்கு என்ன கட்டளையோ அதை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே. உன் குருஜி அம்மா ஆசைப்பட்ட விஷயம், உன் கண்ணன் சொல்கின்ற விஷயம், அதில் கவனம் வை. சரி ராமானுஜனா, இவ்வளோ நாள் உங்களை வருத்தப்பட வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இனி நீங்கள் வருத்தப்படாதபடி சொன்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக பண்ணிட்டு வர. சமத்தடி, நன்னா இருடி. அச்சோ ராமானுஜனா, உங்கள் வாயால் சமத்துன்னு ஒரு வாக்கு வருதே, அடியன் பாக்யம். கோபாலசுந்தரி போகலாம். இன்னைக்கு 29வது நாள்.
28 நாளாக யார் யார்கள்லாம் வந்தார்கள்னு உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னென்ன விஷயம் சொன்னார்கள்னு? ஆண்டாள் 28 நாளும் நீ சொன்ன பாசுரம் ஞாபகம் இருக்கு. சில சில பாசுரங்களுக்கு யார் யார் வந்தார்கள்னு ஞாபகம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப ஆலோசனை பண்ணுவேன் ஆண்டாள். ஒவ்வொருத்தரும் ஆலோசனை பண்ணும்போது இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் கிடைக்கும். கட்டாயம் ஒவ்வொன்றத்தையும் நான் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறேன். நீ சொன்ன விஷயங்கள், அவர்கள் சொன்ன விஷயங்கள் புரியலன்னா சம்மந்தப்பட்ட வாரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். எனக்கு அதற்கான தெளிவும் பதிலும் தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த உண்மை இருக்கணும். எல்லாம் தெரியும்னு சப்பக்கட்டு கட்டப்படாது. எல்லாம் புரிஞ்செடுத்து அப்படின்னு நடிக்கவும் வேண்டாம். புரியலைன்னா புரியலை, புரிஞ்சதுன்னா புரிஞ்சது. நல்லா கவனிச்சிருக்கியா நீ? சொல்லு ஆண்டாள். ஸ்ரீமத் பகவத்கீதை அதில் அர்ஜுனன் அவனுடைய எல்லா சந்தேகங்களையும் எவ்வளவு அழகாக கண்ணன் கிட்ட கேட்குறான். அவன் புலம்பும் பொழுது கண்ணன் பதில் சொல்லலை. அவன் சந்தேகமாக தெளிவு பெறணும் அப்படின்ற ஆசையில் கேட்கும் பொழுது அத்தனை ஜோரா கண்ணன் விலாவரியாக அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் இல்லையா? விஸ்தாரமாக சொல்கிறான். அதனால் கேளு. சரி ஆண்டாள், வா திருமுக்களம் நமஸ்காரம் பண்ணிக்கோ இன்னைக்கு. ஓ நிச்சயமாக சேவிச்சுக்கிறேன் ஆண்டாள். திருமுக்கள தேவிக்கு நமஸ்காரம், எங்கள் ஆண்டாளம்மாவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு அழகா நீராடலாமா? நித்தியம் நீராடுறது தானே. இன்னைக்கு நன்னா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சண்டு அழகா தைல ஸ்நானம் பண்ணலாமா? எப்படி சொல்றியோ அப்படி ஆண்டாள். ஆஹா, தைல ஸ்நானமா அப்படின்னு கேட்கல நீ ஆண்டாள். எது நல்லதுன்னு நீ தீர்மானிக்கிறாய், அதை அனுபவிக்கிறது ஒன்று தான் என்னோட வேலை. சூரிய உதயமோ மழையோ காற்றோ வெயிலோ பனியோ எனக்கு என்ன? எல்லாத்துலேயும் நான் எப்படி வாழணும் இவ்வளோதானே நான் புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் நான் என் மனசை போட்டு அலட்டிக்கணும். அப்பா, இன்னைக்கு இது கிடச்சதா இதை அனுபவிக்கணும், நாளைக்கு வேறு மாதிரி கிடைக்கிறதா அதை அனுபவிக்கணும். எல்லாத்தையும் கொண்டாடி மகிழணும். எல்லாத்துலேயும் காரணம் இருக்குல்ல. என் குருவுக்கும் என் கண்ணனுக்கும் தெரியாததையா நான் யோசிக்க போகிறேன்? அவசியமே இல்லை. அவர்கள் அழகாக பார்த்து நடத்தின்னு இருக்கா. நான் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துண்டா போதும். அப்போ தானாகவே அதில் ஒளிஞ்சுன்னு இருக்கக்கூடிய அனுகிரகம் புரியுமே. எனக்கு வேண்டியது என்ன? அனுகிரகம். நான் புரிஞ்சிக்கவே இல்லைனாலும் அனுகிரகம் உண்டு. ஆனால் புரிஞ்சுட்டாச்சுன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம், எனக்கு இன்னும் புதுசு புதுசாக அனுபவத்தினுடைய விசேஷங்கள் புரியும், அனுபவிக்கலாம். நன்னா குழி. ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், திருமங்கை திருவடிகளே சரணம். எல்லா பாகவதர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. அப்பா, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஆண்டாள் போலாமா? ஆஹா, கோபாலசுந்தரி, பல நாள் ஒன்று நாங்கள்லாம் கூப்பிட வேண்டியிருக்குமே. எது எது எவ்வளவு அனுபவிக்கணுமோ அவ்வளோ தூரம் அனுபவிச்சாதான் சந்தோஷம். இன்னைக்கு திருமங்கை நிறைய விஷயம் சொன்னான். அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த அனுபவம் போதும், இந்த விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் போதும், இந்த விஷயத்துக்கு இவ்வளவு சக்தி விரயம் பண்ணால் போதும். திருமுக்குளத்தில் 29 நாள் விடாமல் குளிச்சிருக்கேன், அந்த பாக்கியம் போதும். இப்போ உங்களோட இந்த கோவிலுக்கு நடக்கிற இந்த பாக்கியம், இது சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நீ சொல்கிற திருப்பாவை, அதை கேட்குற பாக்கியம், அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லக்கூடிய வியாக்கியானம், அதை விட அழகு. இப்போ ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கான அந்தந்த சமயம் வேணுமே. நிறைய சாப்பிட்றோம், ஆனால் நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா இல்லையா பெரியவா?
அதே உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் ஜலம் குடிக்கலாம், உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அப்பப்பா, கோபால சுந்தரிக்கு இத்தனை பக்குவமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கேடி. திருமங்கை, உன் கண்ணு படட்டோண்டி. உன் கண்ணு பட்டா தப்பே கிடையாது. உன் கண் பார்வை பட்டதுனால தானே இவ்வளவு மாற்றங்கள். நடி, நீ இவ்வளவு சமத்தாலாம் பேசாதடி. ஏய் திருமங்கை, நீ இருக்கப்பாரு. பேசினா பேசிகிட்டே இருக்கேன்னு சொல்றாய், இப்படி பேசினா அப்படி சொல்றாய். ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுடி திருமங்கை. நீ ஆட்டை வச்சுடு, நான் ஆடுறேன், அவ்வளோதானே. காவல்காரரே, உங்களுக்கு நமஸ்காரம். அடடா கோபால சுந்தரி, என்ன இன்னைக்கு ரொம்ப வினயத்தோடு இருக்காய்? தெரியல, இன்னைக்கு அந்த புத்தி வந்திருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிறேன். நன்னாரு. அண்டாளம்மா, நாளையோட மார்கழி முடியறதோ? மார்கழி முடியறது அப்புறம் தை ஆரம்பிச்சிருமே காவல்காரரு. வாங்க வந்த. கடவுளோட அருளுக்கு என்ன மார்கழி என்ன தை என்ன? எந்த மாசமா இருந்தானே, எந்த நாளா இருந்தானே, அமாவாசையிலையும் அனுகிரகம் பண்ணுவான், பௌர்ணமியிலையும் அனுகிரகம் பண்ணுவான், வளர்பிறையிலையும் அனுகிரகம் பண்ணுவான், தேய்பிறையிலையும் அனுகிரகம் உண்டு. அனுகிரகம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. ஆண்டாள், உன்னோட பலம். காவல்காரர் எவ்வளவு தத்துவங்கள் பேசுகிறார். ஆமாம் கோபால சுந்தரி, என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு ஒரே தத்துவமாக வருது, வாழ்க்கை தத்துவம். உங்களுக்குமா? ஏன் உனக்குமா? ஆமாம். சரி சரி, எல்லாரும் அனுபவிப்போம். வா ஆண்டாள், ஒவ்வொரு நாளும் நீ சொன்ன பாசுரங்கள்லாம் அப்படியே அசைப்போட்டு தான் ராத்திரி படுத்துக்கிறேன். அதுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிற வியாக்கியானங்கள் பாப்பா 28 நாள் போனதே தெரியலடி பொண்ணே. மார்கழி வந்தால் உன்னோட அருளில் எதுவுமே தெரியறதில்லை. அதாவது நேரம் காலம் ஒன்றும் தெரியறதில்லை. நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் பகவத் கைங்கரியம் கிடைக்கிறது. சொல்லுங்க வந்து. இன்றைக்கி நான் சீக்கிரமே வந்துவிட்டேன், நீங்களும் சீக்கிரம் வந்தாச்சு. சரியாக சொல்லணும்னா தினம் தினம் நீங்கள் வர்றதை விட நானும் முன்னாடி வந்துட்டேன், நீங்களும் முன்னாடி வந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க வந்து பாசுரம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை வரைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பா ஆண்டாள் பிரார்த்தனையினுடைய எல்லா பரிமாணங்களையும் சொல்லிக் கொடுக்கிறாய்டி பொண்ணே. அப்பா அப்பா அப்பா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிச்சு உத்தமன் பேர் பாடி அந்த விஷயங்களை சொல்லி, தீயினில் தூசாகும்னு சொல்லி, ஒவ்வொரு தோழியும் கிருஷ்ணலீலா சொல்லி எழுப்பி, காவல்காரர்களுக்கும் கிருஷ்ண அனுபவத்தை சொல்லி, இதையே ஆய்பாடியா பாவிச்சென்று நந்தகோபர் யசோத பலராமன் கிருஷ்ணனை எழுப்பி, 3 பாசுரங்களில் நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் எழுப்பி, அதன் பிறகு நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து கண்ணனை எழுப்பி, அவன் எப்படி வரணும்னு சொல்லி, அவன் வரதை பார்த்து போற்றி போற்றின்னு சொல்லி, அற்புதம் இப்படி பொண்ணு எல்லாம் சொல்லி, அவன்கிட்டயே மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்னென்ன வேணும்னு கேட்டு
விரதத்துக்கு வேண்டியதும் கேட்டு இந்த விரதத்துக்கு என்ன மாதிரி பலன் வேணும்னு நீயே அழகாக ஒரு குறிப்பு எழுதி பகவான் கிட்ட கொடுத்து கூடி இருந்து குளிரணும்னு அழகான ஒரு பிரார்த்தனை. அதாவது இப்படி தானே பிரார்த்திக்கணும். அப்பா அப்பா அப்பா, ஒருவேளை நாங்கள் தப்பாக பேசியிருந்தா கோச்சிக்காதே, மன்னிச்சுடு அப்படின்னு சீரி அருளாதே நேத்தி சொன்னாய். இன்னைக்கு பா நான் என்ன சொல்லட்டும், அண்ணாரடி ஆண்டாள் இதெல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும் எங்கள் வாழ்க்கை. அப்படிதானே கோபாலசுந்தரி? இதையே ஜெபிச்சுட்டு இருந்தாலே எல்லாம் கிடச்சிடும். சத்தியம். திருப்பாவை ஜெபிச்சுட்டு இருந்தா எல்லாம் கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். பாரு, நானே பேசிகிட்டு இருக்கேன் குழந்தை. இன்னைக்கு யாரு? அடியேன். அப்பவே வந்துட்டேன். நீங்கள் பேசின்னு இருக்கிறீர்கள். பட்டபத்திர சாய்க்கு கைங்கரியம் பண்ணுறவர், குறுக்கில் பேசக்கூடாதுன்னு உங்களுடைய அனுபவத்தை ரசிச்சுட்டு இருந்தேன். 28 நாள் நான் வரல, ஆனாலும் இந்த 28 நாள் விஷயத்தையும் நீங்கள் அழகாக சுருக்கமாக ஜம்முன்னு சொல்லிட்டு என்னோட பாக்கியம். கண்ணன் சொன்னான், போன்னு அனுப்பி வச்சுட்டான். ராமானுஜரே நமஸ்காரம், ஆண்டாளே நமஸ்காரம் டி பொண்ணே. சொல்லலாமா? கட்டாயம். என்ன சொல்லு. இவள் தானே கோபாலசுந்தரி? என்ன கேள்வியே கேட்கல நான் யாருன்னு. அதுவா, இன்னைக்கு அவள் ரொம்ப அமைதியா இருக்கா. கோபாலசுந்தரி அமைதியா இருந்தா அது சரியில்லையே. அப்படியா? நீ வாயாடணும், அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். நீ வெளியில வாயாடணும், உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். நீ வெளியிலேயே அமைதியா இருக்கணும்னு யாருமே சொல்லலை. நீ நல்லா ஜோராக பேசணும், கிருஷ்ண விஷயங்களை பேசணும், கிருஷ்ணலீலையை பேசணும், கேட்குறவா மனசெல்லாம் உருகும்படி பேசணும். ரோமஹர்ஷனர் மாதிரி நீ பேசுகிறத கேட்டு எல்லாருக்கும் சிலிர்க்கணும். நீ நிறைய பேசணும், பேசிகிட்டே இருக்கணும். உன் ஜென்மாவுடைய பிரயோஜனமே கிருஷ்ணனை பற்றி பேசுறது தானே. பேசு, ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதியாக இரு. கிருஷ்ண விஷயத்தில் நீ அமைதியாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ரொம்ப அழகான ஒரு ஆசீர்வாதம் நீ பண்ணாயிடி தோழி. மன்னிக்கணும், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நீ வா போன்னு நான் சொல்கிறேன். அதனால் பரவாயில்ல, நீ வா போன்னு நீ சொன்னால் எனக்கும் இளமையாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த கோஷ்டியில் நீ தானே குட்டி, கடைக்குட்டி. அதனால் நானும் கடைக்குட்டியாக இருந்துட்டு போயிடுறேன். நான் யாருன்னு கேட்குறியா? என் பேர் உஷா. அனிருத்தன் உஷாவா? அப்பா, இப்போதான் கோபாலசுந்தரி மாதிரி இருக்கு. அனிருத்தன் உஷாவா? ஏன் உஷானா அனிருத்தன் உஷாவாக தான் இருக்கணுமா? வேற யாரும் தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச அனிருத்தன் உஷா தான். பேசி பேசி கேட்டு கேட்டு படித்து படித்து ஞாபகம். வேற யாரடி இருக்கா உஷா? திருமங்கை. உனக்கு தெரியுமான்னு கேட்க மாட்டேன். உனக்கு தெரியுமே, சொல்லு. ஏண்டி அவள் தான் சொல்கிறேன்றாள், அப்புறத்துக்கு நான் வேற சொல்லணும்? அது உன்கிட்டேருந்து கேட்கறது ஒரு சந்தோஷம். சரிம்மா, உஷா தேவி நீயே சொல்லு. என் பேர் உஷா தேவி தான். அப்படியா? கோபாலசுந்தரி, இந்த உஷக்காலம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? நான் ஒரு அஸ்ரத்தையான பதில். உஷக்காலம் அதெல்லாம் கேள்விப்பட்டதோடு சரி, அதுக்கு மேலெல்லாம் நான் பெருசாக அதை யோசித்ததும் இல்லை. எனக்கு பெருசாக அதில் கவனமும் இல்லை. பாத்தியா என்ன பேச்சு பேசுகிறாய் நீ? உள்ளதை சொன்னேன் நான். யோசி, உஷக்கால பூஜை அப்படின்னு எப்போ ஆரம்பிப்பான் தெரியலையே. தேடு, ஒவ்வொரு கோவில்லையும் உஷக்கால பூஜை அப்படின்னு ஒன்று உண்டு. புரியுறதா? அந்த உஷக்கால தேவி நான் தான். அதனால் உஷாதேவின்னு உனக்கு பேரா?
சூரியோதயத்திற்கு முன்னாடியோன காலம் உஷக்காலம்னு பேர். சூரியனுக்கு அழகா வழிகாட்டிண்டு முன்னாடி வரக்கூடிய உறுத்தியாக பகவான் எனக்கு அந்த கைங்கரியம் கொடுத்துருக்கான். அதை பண்ணிட்டு நான் அப்படி அவன் இஷ்டத்திற்காக வாழ்கிறேன். எவ்வளவு அழகு! அதனால ஆண்டாள் சொல்றா இல்லையா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. அப்படி ஒரு காலம்புற பொழுது சூரியோதயத்துக்கு முன்னாடி நல்லதெல்லாம் நினச்சி நல்லதெல்லாம் தியானம் பண்ணி சுவாமி அனுபவிச்சு அப்படிதான் காலையை ஆரம்பிக்கணும். புரியுறதா எல்லா கோபிகைகளுக்கும்? அதாவது காத்தால எழுந்த உடனேயே இன்று செய்ய வேண்டிய வேலைகள், இன்றைய கடமைகள், இன்றைய தினம், இன்றைய கொண்டாட்டம், இப்படிதான் எல்லாரும் எழுந்துக்கிறான். ஆனால் ஆண்டாள் முன்னாடி சொன்னா இல்லையா, மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ராத்திரி படுத்துக்கும் பொழுது அப்படியே பகவத் ஸ்மரணையோட படுத்துக்கணும். காதால எழுந்துக்கும் பொழுது எழுந்து அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணன் கொடுத்த அனுபவங்களை அசைப்போடணும். அவ்வளவு அனுபவங்கள் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு நாளும் ஆஹா இன்னைக்கு எழுந்துட்டோம், இன்னைக்கு இன்னும் கிருஷ்ண அனுபவம் கண்ணன் தரப்போறான், அதையெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவனுடைய ரூப லாவண்யத்தை அப்படி ரசிக்கணும். அவனுடைய அழகான வார்த்தைகளை ஸ்மரிக்கணும். பகவத்கீதையில சொல்றான், இவ்வளோ பேரோடத்துல பக்தாவோட பேசுறான் இல்லையா, அதெல்லாம் ஸ்மரிக்கணும். அப்படியே அவனுடைய பக்தர்களை அப்படியே நினச்சிக்கணும். இதெல்லாம் தான் காலையில் எழுந்த உடனே பண்ண வேண்டியது. மானசீகமாக அவன் சந்நிதியில் போய் சேவிக்கணும். உடம்போடு பிரத்யக்ஷத்துலேயும் போய் சேவிக்கணும். முதல்ல எழுந்துக்கும் பொழுது சிற்றம் சிறு காலே, மனசு முதல்ல நேர சுவாமி கிட்ட வந்துடணும். அப்படி வந்துடுதுன்னா தானாகவே என்ன ஆகும்னா, உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் அழகாக அதற்கேற்றார் போல வேலை செய்யுமா, தானா கோவிலுக்கோ எதுக்கோ வந்துடுவோம். இல்லாட்டி ஆத்தங்கரைக்கு போய் குளிப்போம், இல்லாட்டி குரு ஸ்மரணை வரும், அழகாக நன்னா இருக்கும் அது. அதனால் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, முதல் வேலை காத்தால எழுந்தவுடனே கண்ணனை சேவிக்கணும். ஜென்மா வந்துடுத்து அப்படின்னா முதல் வேலை அவனை சேவிக்கணும். ஒரு வயசு வந்துடுத்துன்னா நாம் எதை அடையணும், எதை அனுபவிக்கணுன்ற தீர்மானம் நமக்கு வரணும். அது வாழ்க்கை சொல்லி கொடுக்கறது, அதில் கவனம் வைக்கணும். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ கிருஷ்ணனை அனுபவிக்கணும், இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ கிருஷ்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும், இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ கிருஷ்ணனோட எல்லாத்தையும் பண்ணணும். இதுலேயே மனசு ஊறணும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் இன்றைக்கி இதெல்லாம் சமாளிக்கணும், இன்றைக்கி இந்த பிரச்சனையெல்லாம் கவனிக்கணும், இன்றைக்கி இதெல்லாம் தீர்த்துடணும், இன்றைக்கி அவர்களோட சண்டை போடணும், இவ்வளவு சிந்தனைகளோடு எழுந்துக்கிறான். அவசியமே இல்லை. இன்று நீ எழுந்தது உன் கண்ணனை அனுபவிப்பதற்காக. உன் கண்ணன் இன்னைக்கு உன்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து, இது சின்ன வயசுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அன்னன்னைக்கு பொழுது நீ சின்ன குழந்தை தானே, அதாவது தூக்கத்தில் நீ கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியறதில்லை. சரியா? எழுந்த உடனேயே குழந்தை அவதான் எழுந்துக்கிறா இல்லையா,
அப்போ அந்த குழந்தை பருவம் இப்போ தான் ஆரம்பிக்கிறது புதுசாக. அப்போ அந்த குழந்தை பருவத்தில் கண்ணன் சொல்லுவான் இல்லையா, கண்ணை திறந்து பாரு, சிரி, தாமரைப்பூ காட்டுவான் இல்லையா, அப்புறமா கூப்பிட்றதுக்கோ, அதுக்கப்புறம் உக்காந்துக்கோ, பிடிச்சு நில்லு, அப்புறம் நட, ஓடு, குதி, உள்ளேருந்து ஒவ்வொன்றா கண்ணன் சொல்ல சொல்ல பண்ணிட்டே வர வர உடம்புல பலம் வர்றது, புத்தியில் மாற்றம் வர்றது, எவ்வளோ வர்றது இல்லையா. அதனால் அன்றன்றைய பொழுது காலையில் எழுந்துக்கும் பொழுதே குழந்தையா எழுந்துக்கணும். சிற்றம் சிறுகாலே அது என்ன பண்ணும், முதல் வேலை அவனை சேவிக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் கிச்சாவை சேவிக்க போகிறேன் அப்படின்னு இந்த கோபிகை குட்டிகள்லாம் அப்படிதான் எழுந்துக்கும். அதனால தான் ஆண்டாள் சொன்னா இல்லையா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு நல்ல தயிர் கடையணும், நல்ல வெண்ணெய் எடுக்கணும், இன்னைக்கு அந்த சுத்தமான புது வெண்ணெயை கண்ணன் ரசிக்கும்படி அவனுக்கு கொடுக்கணும்னு உற்சாகத்தோடு எழுந்துப்பான். இந்த குதூகலத்தோட புல்லும் சிலம்பினகான் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும், இப்படியெல்லாம் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. பசு பட்சிகள், பூச்சி இனங்கள் எல்லாம் கொண்டாடுறதே. அதுபோல் நீயும் கண்ணனை சேவிக்கணும். இன்றைக்கி கண்ணன் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் அனுபவம் கொடுக்குறான், எவ்வளோ விதமாக கண்ணனை அனுபவிக்கணும்னா, இப்போ இந்த 28 நாளுமே பானையினுடைய அனுபவம், புடவையின் அனுபவம், கொலுசினுடைய அனுபவம், தாமரை மலர், அல்லி மலரோட அனுபவம், கதவோட அனுபவம், எத்தனை அனுபவம் வருது. கிருஷ்ண அனுபவம், காடோட அனுபவம் இல்லையா. அப்போ பாருங்க எவ்வளவு அனுபவம் இருக்கு கிருஷ்ண அனுபவம். நம்ம பார்க்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்களுக்கு இவ்வளவு அனுபவம். அந்த மாதிரி எவ்வளவு இருக்கு. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் அனுபவம் எத்தனை பேருக்கு தெரியும்? மயில்பீலி அனுபவம், கிருஷ்ணனுடைய பீதாம்பர அனுபவம் எத்தனை பேருக்கு தெரியும்? கிருஷ்ணன் கழுத்தில் போட்டுக்கிற துளசி மாலையோட அனுபவம், கிருஷ்ணன் போட்டுக்கிற பாதுகா அனுபவம், அதுதானே நிகமாந்த மகாதேசிகர் பாதுகா சகசிரம்னு சொல்லியிருக்கார். ராமனுடைய வில்லு அம்பு அதனுடைய அனுபவம், கிருஷ்ணனுடைய கோமணத்தோட அனுபவம், குருவாயூரப்பனுடைய கோமணத்துக்கு ஒரு அனுபவம் உண்டு, அதோட அனுபவம் கேட்க வேண்டாமா? உடுப்பி கிருஷ்ணனுடைய மத்து அனுபவம், ராதாராணி தலையில சூடிக்கிற பூவோட அனுபவம், கண்ணனுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய கஸ்தூரி திலகத்தினுடைய அனுபவம், கண்ணன் விரல்ல போட்டிருக்கிற மோதிரத்தோட அனுபவம், ராதாராணி கைகளில் இட்டுக்கக்கூடிய மருதாணி அனுபவம், கோடி கோடி இருக்கு. கண்ணனுடைய தலைமுடி வார சீப்போட அனுபவம், நீங்கெல்லாம் கண்ணாடி அனுபவம், விசிறி அனுபவம் எல்லாம் கேட்டு, சீப் அனுபவம், கண்ணன் பிடிச்சி தொங்கிட்டு இருந்த உரியோட அனுபவம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? அதனாலே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எழுந்திருக்க அந்த அனுபவத்தை அடையணும்னு பிரயத்தனம் பண்ணும். அதுதான் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, உன்னை சேவிக்கணும். எதுக்கு தெரியுமா? உன் பொற்றாமரை அடியே போற்றும். எழுந்த உடனே முதல்ல கிருஷ்ணான்னு காலில் விழுந்துடணும், படுக்கையில் உட்காந்துண்டு அவன் திருவடியை நினைக்கணும். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளா. கண்ணா எதுக்கு தெரியுமா உன் காலில் விழுறேன்? அவன்கிட்டயே சொல்லணும், அவன்கிட்ட தானே பேசணும், அவன் தானே கேட்பான் இல்லையா? அவன் காலில் எதுக்கு விழுறேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றது உன் கடமை, சொல்றது உனக்கு பாக்கியம், சொல்றதே உனக்கு ஒரு பக்தி. அவனோட பேசுற இல்லையா?
இது சரியா தப்பா, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் புரியலையே, இப்படியே நீ உன்கிட்ட பேசுறத விட கிருஷ்ணா புரியலையேன்னு அவன் காலில் விழு. அர்ஜுனன் பகவத்கீதை முதல் அத்தியாயம் முழுக்க முழுக்க புலம்பினான். இது இப்படி இருக்குது, அவர்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டா, எதிர்காலம் இப்படி ஆயிடும், எல்லாம் புலம்பினான். கண்ணன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதே அர்ஜுனன் கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியலை வழிகாட்டுன்னு சொன்ன உடனே கண்ணன் அவ்வளோ வழிகள் காட்டிட்டான். கர்மயோகம், ஞான யோகம், சரணாகதி ரகசியம், விஸ்வரூப தரிசனம், பக்தி யோகம், எவ்வளவு சொல்றான். அப்ப அவன்கிட்ட கேட்டாச்சுன்னா கோடி 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 வழிகள் காட்டி கொடுப்பான். அதனால அவன்கிட்ட கேட்பதற்கான வழியையும் அவன்கிட்டயே சொல்றான் ஆண்டாள். சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை பொன் போன்ற தாமரை நமக்கு நன்மையே செய்யும் திருவடிகள், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சரணாகதி பண்றது எதுக்குன்னு ஒரு காரணம் உண்டு இல்லை. உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சரணாகதினா ஒன்றும் பலன் இல்லாமல் வாழறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா. சரணாகதியில் எவ்வளவு பலன் இருக்கு. ஆண்டல தான் லிஸ்ட் போடுறா. பெற்றம்மைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து. நீ அவ்வளவு அழகா அந்த மாடு மேய்க்கிற குலகத்துல அவ்வளவு சுலபமா எங்களுக்காக வந்து பிறந்திருக்க. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம், எல்லா குலமும் சாப்பிட தான் போறது. தச்சு வேலை பண்றவாளா இருக்கட்டும், புடவை நெய்கிறவாளா இருக்கட்டும், விஞ்ஞான உபகரணங்கள் பண்றவர்களா இருக்கட்டும், பெரிய படிப்பு படித்தவர்களா இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், தங்க ஆபரணங்கள் பண்றவர்களா இருக்கட்டும், விவசாயம் பண்றவாளா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அதில் சாப்பிட்றார்கள். இதில் இந்த மாட்டுக்கார கூட்டம் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம். மாடுகளை விருத்தி பண்றது இதுதான் முக்கியமான காரியம். அந்த மாடுகளை பாதுகாக்கிறது, அந்த மாடுகளுக்கு எங்க சௌகரியமோ அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது. அவர்களும் மாடு மேய்க்கிறதுக்குன்னா சாப்பாட்டுக்காக வாழற வரைக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா. எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஆகாரம் வேணுமே, அதற்கு ஏதோ ஒரு தொழில் நியாயமா பண்ணணுமே. அதுல மாட்டுக்கார தொழிலை இவன் எடுத்துட்டான். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. அதில் நீதானே பிறந்த, நாங்களா வந்து உன்னை பிடிச்சி இழுத்து போட்டோம். இப்போ நாங்கள்லாம் கர்மாவனால் அங்கங்க பிறக்கிறோம். நீ காரணத்தோடு ஒவ்வொரு குலத்திலையும் பிறக்கிறாய். சத்திரியர்களுடைய தொல்லையை அடக்குவதற்காக பரசுராமனாக வந்தான். அதே உன்னதமான சத்திரியர்களும் உண்டு, தர்மத்தை ரட்சிக்கிறது மற்றவாளுக்கு வழி காட்டணுன்றதற்காகவே க்ஷத்ரியனாக ராமனாக வந்தான். மந்திரமலையை தாங்குவதற்காகவே கூர்ம அவதாரம். சத்தியவிரத ராஜனுக்கு ஞானம் கொடுப்பதற்காக மத்ஸ்ய அவதாரம். பூமியை உத்தாரணம் பண்றதுக்கு வராக அவதாரம். பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு நிருசிம்ம அவதாரம். புரிஞ்சுக்கோங்க, நிருசிம்ம அவதாரம்ன்றது இரண்யகசிபுவை அழிப்பதற்காக நினைச்சுட்டு இருக்கோம். பிரகலாதனை ரட்சிப்பதற்காக இரண்யகசிபு கேட்ட வரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை கவனிச்சு நிருசிம்மனா வந்து பிரகலாத ரக்ஷணம் பண்ணார் சுவாமி. அதனால அந்தந்த குலம் விதவிதமான ரூபம். இப்ப குற்றேவலா வந்தால் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள். இந்த குலத்துல நீ பிறந்துட்டாய். நீ இந்த குலத்துல பிறந்ததுனால நாங்கள்லாம் உனக்கு அடிமை. இது யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், சொல்லி புரிஞ்சுக்க வேண்டாம், உள்ளிருந்தே புரியும். ஆனாலும் நீ ஆச்சாரிய புருஷர்கள், சாஸ்திரங்கள், பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை இதையெல்லாம் கொண்டு நாங்கள் உனக்கு அடிமைப்பட்டவர்கள்னு புத்தியை கொடுத்துருக்காய். ராமானுஜர் மாதிரி ஆச்சாரிய புருஷாலாம் வந்து ஏ ஜீவனே நீ பகவானுக்கு அடிமைப்பட்டவன், அடிமைப்பட்டவள்,
பயப்படாதே, கலங்காதே, புலம்பாதே, அழாதே, அவன் இருக்கிறான், வருந்தாதேன்னு தைரியத்தை கொடுக்கிறார். இதோ இந்த கோபாலசுந்தரி எவ்வளவு அழுதுருக்கா, எவ்வளவு புலம்பிருக்கா சின்ன வயசுல. குருஜி அம்மா, அவளுக்கு குருஜி அம்மா, நமக்கெல்லாம் வேதவல்லி. வேதவல்லி எப்படி அவளுக்கு தைரியத்தை கொடுத்து இப்படி கொண்டு வந்திருக்கா. பகவான் இருக்கான், கவலைப்படாதே, நாமஜபம் பண்ணு, எல்லாம் மாறும். வாஸ்தவம் வாஸ்தவம். இவ்வளோ தைரியம் எல்லாம் என் குரு கிருபை, சத்தியம். அப்ப உனக்கு குருஜி அம்மா மூலமா இந்த சத்தியத்தை புரிய வச்சானல்லவா. புரிஞ்சவா என்ன பண்ணணும்? குற்றேவல், நான் கிருஷ்ணதாசி, நான் கிருஷ்ணனோட அடிமை, நான் கிருஷ்ணனோட சொத்து. அது ஆண்டாள் சொல்றா, உனக்கு நாங்கள் குற்றேவல், அடிமை, எங்களை கொள்ளாமல் போகாது, உன்னோட அடிமைப்பா. இப்போ ஒருத்தருக்கு அடிமைப்பட்டதை இன்னொருத்தர் எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்ப யாருக்கு அடிமையோ அவர்கள் உபயோகப்படுத்தினாதானே உண்டு. நிறைய பேர் அடிமைகளை படுத்துவா, உபயோகப்படுத்திக்க மாட்டான். கண்ணன் அடிமைகளை அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக உபயோகப்படுத்திக்கான். மற்றவ உபயோகப்படுத்திப்பா தங்களுடைய சுயநலத்துக்காக. கண்ணன் அப்படி இல்லையே. அர்ஜுனன் தன் காலில் விழுந்தான். கண்ணன் அவனை தனக்கு உபயோகப்படுத்திக்கலையே. அவன் வாழ்க்கைக்கு, அவன் ஜெயிப்பதற்கு அவனை தன்னை உபயோகப்படுத்திமா பண்ணிட்டான். அது அடிமைப்பட்டவர்கள், இவனுக்கு அடிமைன்னு தன்னை கொடுத்தவர்கள் தன்னை உபயோகப்படுத்திக்கணும். சாதாரணமாக எஜமானர்கள் அடிமைகளை உபயோகப்படுத்திப்பார். இந்த எஜமானன் இருக்கானே, இந்த கண்ணன் இருக்கானே, இந்த பயகிட்ட அடிமை ஆயிட்டோம்னா அந்த அடிமையானவர்கள் அந்த எஜமானனான கண்ணனை கட்டியே போட்டுடலாம். யசோதா தபஸ் பண்ணதுனாலே கண்ணன் பிள்ளையா கிடைச்சான். ஆனா என்னாச்சு, இந்த பிள்ளை அவள் உபயோகப்படுத்தின்ட்டா, இப்படி கட்டி போட்டுட்டா. அதனால என்னாச்சு, என்ன தவம் செய்தனை யசோதா, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா. அப்ப குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது. உனக்கு அடிமைப்பட்டவர்கள் கண்ணா, நீ உபயோகப்படுத்திக்கோ கண்ணா. இந்த இந்திரியம், இந்த மனசு, இந்த உடம்பு, இந்த நேரம், இந்த வாழ்க்கை, இந்த எண்ணங்கள், இந்த உணர்ச்சிகள், கோபம், அழுகை, பயம், சந்தேகம், குழப்பம், காமம், எல்லாம் உனக்கு. எல்லா உணர்ச்சியும் உனக்கு. எப்படி இருக்கும் அது? சகல உணர்ச்சிகளும் கண்ணனுக்காக. கோபிகைகளுக்கு அப்படிதானே. கோபமும் கண்ணன் கிட்டதான். ஏன் இப்படி ஓடி போயிட்டான்னு குழப்பமும் கண்ணன் கிட்டதான். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நடுராத்திரி விட்டுட்டு போயிட்டானேன்னு ஆதங்கமும் அவன் கிட்டதான். எதிர்பார்ப்பும் அவன் கிட்டதான், ஏமாற்றமும் அவன் கிட்டதான், அனுகிரகமும் அவன் கிட்டதான், ராசமும் அவன் கிட்டதான், உடல் சுகமும் அவன் கிட்டதான், உள்ளத்தின் சுகமும் அவன் கிட்டதான், ஆத்ம சுகமும் அவனுக்கு தான். எத்தனை நான் சொல்லட்டும்? எத்தனை பேருக்கு புரியும் இது? அசுல்கதாசி அப்படின்னு தானே சொல்றோம். அசுல்கதாசிகா கண்ணா, நாங்கள்லாம் உங்களுக்கு அசுல்கதாசிகா அப்படின்னு தானே கோபிகைகள் சொன்னோம். அதே தான் ஆண்டாள் எங்க சொல்றோம், நாங்கள்லாம் உனக்கு அசுல்கதாசிகா. சுல்கதாசி, அசுல்கதாசி. அசுல்க அப்படின்னா சம்பளமே இல்லை, தாசினா வேலைக்காரி. குற்றேவல், அதான் குற்றேவல்ன்ற வார்த்தைக்கு நேர் சம்ஸ்கிருத வார்த்தை அசுல்கதாசிகா. வீரிய சுல்கம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சுல்க. குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. அதாவது கண்ணா, இவ்வளோ காலங்காத்தால உன்னை சேவிச்சு உன் திருவடியே போற்றும் பொருள் என்னன்னு கேட்டா, இந்த குளத்தில் நீ பிறந்திருக்காய், உனக்கு அடிமைப்பட்டவர்கள் நாங்கள், எங்களை ஏற்றுக்கோ கண்ணா, உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ கண்ணா, உனக்கு உபயோகப்படும்படியே எங்களை ஆக்கிக்கோ கண்ணா அப்படின்னு அழகா உன்னிஷ்டமாக
உனக்கு பிடித்தா போல உனக்கு உபயோகமாகும்படியாக எங்களை மாற்றிக்கொள். குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒரு பறை, ஒரு வாத்தியம், ஒரு கைங்கரியம்னு வந்துட்டோம் மட்டும் நினச்சுடாது. அதுவும் வேணும். அன்று கான் கோவிந்தா. பின்னாடியும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும். இந்த கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறமா நீ எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறியோ, எந்தெந்த சமயத்தில் எடுக்கிறியோ, எல்லாமோ எடுக்கிறியோ, அப்பொழுதெல்லாம் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். அப்போ கூட உனக்கடிமைப்பட்டவர்களாக, உன்னுடைய சொத்தாக, உன் தேவைக்காக, உன் விருப்பத்திற்காக, உன் சுகத்திற்காக உனக்கே ஆகணும். உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். உங்களுடைய இருக்கணும். இந்த ஒரு ஜென்மால நீ யாருன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அந்த புரிதலோடு இப்போ கேட்டுடுறேன். எல்லா ஜென்மாலையும் உனக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோ. நீ எங்கே இருக்கியோ அங்கே வச்சுக்கோ. இந்த 16,100 ராஜகுமாரிகள் இந்த நரகாசுரனுடைய அரண்மனையில் அடப்பட்டு கிடந்தான். கண்ணன் வந்து அவர்களை விடுவிச்சோன்னு அவர்கள் எல்லாரும் சொன்னது தான். கண்ணன் சொல்கிறான், எல்லாம் வீட்டுக்கு போங்கோ, நிம்மதியாக இருங்கோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நான் விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் உங்களை ஏற்றுக்கும்படியாக நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருங்கோ, அப்படி எல்லாம் சொல்கிறான். அந்த 16,100 ராஜகுமாரிகளும் சொல்கிறான், கண்ணா யாரும் எங்களை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கலாம் போகிறதில்லை, இவ்வளோ நாளை யார் இடத்துலையோ இருந்தும் சொல்ல போகிறா, நீ சொன்னதுக்காக வச்சுப்பார்க்கல வழிய. அங்கே போனாலும் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இந்த ஒரு நாள் நரகாசுரன் அரண்மனையில் இருந்தவங்க ஒரு மாதிரி பாப்பா, ஒரு மாதிரி பேசுவா, ஒரு மாதிரி நினைப்பா. எப்படி இருந்தாலும் எங்களுக்கும் அந்த எண்ணம் உறுத்தின்றே இருக்கும் கண்ணா. எங்கே போனாலும் இந்த நரகாசுரனுடைய அரண்மனையில் இருந்த அந்த காலங்கள்லாம் மறக்குமான்னு தெரியாது கண்ணா. அதோட ஒன்று கண்ணா, உன்னோட துவாரகைக்கு எங்கள் ஐஷண்டு போயிடு. அங்கே ஏதோ பசுஞ்சான அள்ளிண்டு வீடு வாசல் பெருக்கிண்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிண்டு நித்தியம் ஒன்று ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா அதுதான் காயத்துக்கு மருந்து கண்ணா. அது போதும். எப்படி விமலனுடைய குழந்தைகள் எல்லாரும் வீட்டு வேலைகள் செய்ய வந்தா நந்தகோபுர திருமாளிகைக்கு, அத்தனை பேருக்கும் நீ அனுகிரகம் பண்ணிய. அந்த மாதிரி ஒன்றும் வேண்டாங்கன்னா எங்களை வேலைக்காரியாக வச்சுக்கோ, குற்றேவலாக வச்சுருவோம். ஆயுசு முழுக்க அப்படியே இருந்துடுறோம். இனி போய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அண்ணா ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்பா, அது தப்பாக படும். அவள் சாதாரணமாக கேள்வி கேட்பா, எங்களுக்கு அர்த்தம் தவறாக படலாம். அதை விட துவாரகை கிருஷ்ணன் வீட்டில் வேலைக்காரர்கள் அப்படின்னா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் கண்ணா. வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எங்களுக்கு நிறைய யோசிச்சாச்சு கிருஷ்ணா. இனிமேல் யோசிக்கிறது என்ன இருக்கும்? அழகை தவிர வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், போதும். எல்லா யோசனையும் பண்ணியாச்சு. இந்த திருமங்கை சொல்கிற மாதிரி தான், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து ஓடினேன் ஓடி உய்வதோ ஒரு பொருளால்னு. அதனால் கிருஷ்ணா எங்களை ஏற்றுக்கொள்வாயின்னு அவர்கள் சொல்ல, கண்ணன் அதுக்கு எதுக்கடி வீட்டு வேலைக்காரியாக இருக்கணும், பேசாமல் வீட்டுக்காரியாக இருக்கோடின்னு சொல்லி பத்தினிகளாக ஆக்கின்ட்டான். இந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறா, உனக்காக வாழணும், எல்லா அவதாரத்துலேயும் உன் கூட வரணும். அடி படிக்க விரி, அடி இந்த துணி எடுத்து கொடு, அடி எனக்கு இதை சமையல் பண்ணி கொடு, அடி இன்னைக்கு வெளில போகணும், வா தயாராகு, அடி இங்கே வா இன்றைக்கி கல்யாணம் இருக்குது போயிட்டு வந்துடலாம், அடி இந்த 2வது பையனை கூப்பிடுறி, அண்டி 3வது பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு வரன்னு பார்த்து விடலாமா அப்படின்னு அவன் சிந்தனையாகவே இருந்துவிட்டா போதும் அப்படின்னு அந்த 16,100 ராஜகுமார்களுக்கு கிடைச்சா போல பத்னின்னு அனுகிரகம்லாம் இல்லை. உன் சிந்தனையில் உன் வீட்டு வேலைக்காரியாக இருந்தால் போதும்
எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாச்செய்வோம். இதெல்லாம் வேணும். அதாவது மாலை மணிவண்ணால தொடங்கி ஒவ்வொன்றா சொல்கிறா. இது என்னடான்னா இதெல்லாம் கேட்குறா. எங்களை வச்சுக்கோ, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் கூட இருக்க அனுகிரகம் பண்ணு, உனக்கே எல்லாத்தையும் பண்ணணும். இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மற்ற இனம் காமங்கள் மாற்றேரோரெம்பாவாய். இதுதான் அழகான பிரார்த்தனை. உன்னை அடைவதற்கு எதெல்லாம் தடையோ அந்த தடைகளை நீக்கி தடைகளிலிருந்து எங்களை காப்பாற்று. அந்த தடைகளை உடைத்து கொண்டு நாங்கள் ஜெயிக்கணும். காவலும் கடந்து அப்படின்ற மாதிரி உன்னை அடைவதற்கு தடையாக இருப்பவற்றை நாங்கள் கடந்து வரணும். மற்றை நம் காமங்கள் மாற்று. ஏன்னா கோபிகைகள்லாம் இந்த தேவர்கள்லாம் அப்படி கொண்டாடினோம். வா, நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டால, ஆஹா வரே வா அப்படின்ற மாதிரி. அது ஒரு காமம், பெருமைன்ற காமம், தற்பெருமைன்ற காமம், எங்களுக்கு தான் சௌபாகியம் கிடைச்சிடுதுன்னு காமம். அந்த காமம் போன்ற எதுவுமே வேண்டாம். மற்றை நம் காமங்கள் மாற்று. அந்த காமத்தை மாற்றி கொடு கண்ணா. அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணுறோம். அந்த முயற்சிக்கு அழகான அந்த விஷயத்தை நீ கொடு. நாங்கள் முயற்சி பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து அப்படின்னு உஷக்காலத்தில் இதெல்லாம் கேட்குறா. ஆண்டாள் அருமையான பாசுரண்டி வந்து இங்கே வா. அப்பா என் ராஜாத்தி, என் கண்ணே பட்டு கொடுத்து உனக்கு. நன்னாரு நன்னாரு. நான் கூட நினச்சேன், ரெண்டா கண்ணா அதெல்லாம் கோபிகைகள் விஷயம் எனக்கு என்னடா தெரியும்னு கேட்டேன். ஏண்டி நீ தான் கோபிகள் விடிய கிளம்புற குளிச்சு அழகாக பூஜை பண்ணதெல்லாம் பார்த்துருக்காய், அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணதை பார்த்துருக்காய். அவளை மார்கழி மாதம் கடைசியில் தானே நான் போய் அவர்களுக்கு காட்சி கொடுத்து வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு மரத்து மேலே உட்காந்துட்டு அவளுக்கு கிருபை பண்ணேன். இது தெரியாத உனக்கு, இது போதாதான் நான் கூட சரி அதனால் சொன்னா இப்போ தான் புரியுது உஷக்காலம், அதனால் என்ன அனுப்பியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ யோசனை. ஆண்டாள் நன்னாடி. இன்னும் நிறைய உண்டு சொல்கிறதுக்கு, இவ்வளோதான் சமயம். இப்போ இதுக்கு மேலே வேண்டாம், போதும். மீதி அப்புறமா யாராவது கேட்டால் சொல்கிறேன். எனக்கு சொல்லுவியா உஷாதேவி, அதுதானே பார்த்தேன். நீ கேட்காம இருப்பியோ? அப்போ நித்தியம் உஷக்காலத்தில் எழுந்து கேளு சொல்கிறேன். ஓ கோபாலசன் இன்னொன்று சொல்கிறேன் கேளு. உஷக்காலத்தில் என்கிட்ட கேளு. அப்புறம் சந்தியா காலம் சந்தியா கிட்ட கேளு. ஓ அப்புறம் ராத்திரி ஆச்சுன்னா நட்சத்திரங்களை கேளு. பகலில் சூரியன் கிட்ட கேளு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தர கேட்டுருக்கலாம். அவ்வளோ இருக்குது கிருஷ்ண அனுபவம். புரியுறதா? சந்தியாதேவிக்கு இன்னும் நிறைய தெரியும். ஏன்னா இந்த சந்தியாவில் தானே இந்த மரத்துக்கு நின்று புல்லாங்குழல் ஊதி எல்லாரையும் கூப்பிட்டான் ராசகிரீடைக்கு. சரதோத்புல்ல மல்லிகாக அப்படின்னு சரத்காலத்தில் சந்தியா வேளையில் அனுபவி. புரியுறதா? ஓ கட்டாயம். ஆண்டாள் நீ பாசனம் சொல்லிடிக்கும், அந்த இல்லாட்டி நான் பேசிகிட்டே இருப்பேன். கட்டாயம். உஷாதேவி ரொம்ப சந்தோஷம். இந்த கோஷ்டியில் நீங்கள் இத்தனை பெரிய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த. ஆடி நீ எவ்வளோ அழகாக சொல்கிறாய். நான் வளவளன்னு பேசியிருக்கேன். சொல்லு சொல்லு, நீ சொல்லு. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாச்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய்.
ஆஹா, என்ன சொல்லுவேன் நான். இந்த உஷக்காலம் இவ்வளவு பெரிய ஆச்சரியம் கிடைச்சிருக்கு. ஆண்டாள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் உன் கையாலே பிரசாதம் விடுறி குழந்தை. சரியா? ஓ சரி. கோபாலசுந்தரி, நாளைக்கு மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் வருவியா? கட்டாயம் வருவேன். ஆமாம் ஆமாம், வா வா, நம்ம நிறைய கைங்கரியம் பண்ணலாம். சரியா? சரி சுவாமி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.